ஹலோ ஆல். போன வீடியோவில் மட்டன் குழம்போட சாந்து எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போது மட்டன் குழம்பு வச்சிடலாமா? குக்கர் தான் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, ரொம்ப போட்டுறாதீங்க கடுகு, ஓரளவுக்கு கொஞ்சமாக போட்டுட்டு அது கூட கொஞ்சம் வரமிளகா, 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, தாளிப்புக்காக இது. இப்போ அந்த தாளிப்புக்காக போட்டிருக்க கருவேப்பிலையும் வரமிளகாயும் கொஞ்சம் கருக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போது 1 kg மட்டன் எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். அது நல்லா சுருண்டு வரணும். ஓரளவுக்கு சுருண்டு வரணும். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் போட்டுட்டு நல்லா கிளறிக்கணும். ஓரளவுக்கு கிளறினா போதும், ஏன்னா அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா சுருண்டதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் மிளகாத்தூள், எகைன் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு. அது எதுக்காக அப்படின்னா கறி கொஞ்சம் வேகும். ஸோ அந்த கறியில் அந்த உப்பு படணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா திருப்பிக்கோங்க. எகைன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம அந்த சாந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சாந்து நமக்கு தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு சாந்து நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, இப்போது சாந்து போட்டதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோமா, 5 விசில் விடணும். குக்கர்னால் 5 விசில் விட்டதுக்கப்புறம் இறக்கி வச்சு பாருங்கள். குழம்பு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைபும் பெல் பட்டனை அமைக்கிட்டு போங்க.